எப்போவுமே அம்மா பெங்களூர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா டிமார்ட் போயிடுவோம். அதுவும் இல்லாம ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ட்ராக் இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி வா நானே வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் வேற எந்த கிராசரிஸுமே வாங்குற பிளானே கிடையாது. நான் போம்போதே சொல்லி தான் எங்க அம்மாவ கூட்டிட்டு போனேன். நான் வந்து உனக்கு இந்த மளிகை சாமான் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி என்னைய பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது. அங்க போயிட்டு தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கிட்டு வெளிய வரணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம்னு எங்க அம்மாட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டா அங்கேருந்து நேரா கூட்டிட்டு நான் வந்து இந்த ட்ராக் செக்ஷனுக்கு போயிட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருந்தேன்னா, இந்த டிமார்ட்லயே வாங்குறதுக்குன்னு ஒரு 2, 3 பொருள் இருக்கு. இந்த ரூ. 100க்கு 2 கெட் 1 பை 1 ஊதுவத்தி ஒண்ணு இருக்கும் அது. அப்புறம் ஒரு தேங்காய் ஒண்ணு வாங்கியிருந்தோம். வேற எதுவுமே நாங்க வாங்க கிடையாது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து 299ல ஒண்ணும், 399ல ஒரு ட்ராக்குமே பார்த்துருந்தாரு. எனக்கு இன்னும் ஒரு 8 வீக்ஸ்ல வந்து பேபி பொறக்க போகுது இல்லையா? ஸோ இப்போலேருந்தே கொஞ்சம் பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணிடுன்னு அம்மா சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு செம்ம பெரிய இதோ இந்த டவல் தான். செம்ம பெரிய டவல் 200க்கு இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டர்க்கி டவல் தான் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் பழசாயிடுச்சு வாங்கலான்னு பார்த்தேன். அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மா வந்து எதுக்கு வந்தாங்களோ அந்த கடமையை நிறைவேற்ற கிளம்பிட்டாங்க. எங்க அம்மா வந்து ஒரு ஹேண்ட்பேக் பைத்தியம். எங்க அம்மாட்ட நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்கும். எவ்வளோ வாங்கினாலும் அவங்களால வந்து அது இது பண்ணவே முடியாது. ஸோ அவங்க ஹேண்ட்பேக் பார்க்க கிளம்பிட்டாங்க. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. முன்னாடி அவங்க பார்த்துட்டு இருந்த எல்லாமே வந்து 200, 299 தான். ஸ்லிங் பேக்ஸுமே பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுலேருந்து ஜிப் எல்லாமே பிடிக்கல. அந்த 299 கலெக்ஷனில் ஒரு பேக் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்த அந்த பிளாக் கலர் பேக்கு. நிறைய க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நான் சேலம் டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கான்னு தெரியல. பட் இங்கே வந்து நிறைய இருக்குது. அப்புறம் செப்பலுமே பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து சைல்டு சைஸு ஸ்டார்டிங் சைஸே அடல்ட்டில் 6 தான். ஆனால் அவங்களுக்கு 5. ஆதிக்கு வந்து நாங்கள் 600க்கு அம்மா ஒரு டாய் வாங்கியிருந்தாங்க. இங்கே வந்து அவன் டாய் எடுத்துகிட்டு இருந்தான். நான் வாங்கலான்னு தான் நினச்சேன். பட் ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. சேம் அதோட மினி வெர்ஷன் வந்து இங்கே 300க்கு இருந்தது. பட் அதுதான் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் வந்து இந்த ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இப்போ தானே டயப்பர் பேக் வாங்கியிருக்க, எப்படியும் உனக்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து ஹேண்ட்பேக்லாம் செட் ஆகாது. பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசானோடனே நீ நல்லா டிசைனாக வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அம்மா வந்து நான் வாங்கி தரேன், நீ வாங்கிக்கோ, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்பயாச்சும் வந்தீன்னா உனக்கு குழந்தைங்களோட வெளியே போகலன்னா இதை எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லியிருந்தாங்க. பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் ஒன்றுமே வாங்காத மாதிரி தான் இருந்தது. ஆனால் பில்லு வந்து 3000 ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவே ஒரு 2000க்கு வாங்கியிருந்தாங்க. ஒரு காரணத்துக்காக டிமார்ட் வந்தால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பீஸா சாப்பிட்றதுக்காக தான் டிமார்ட் வந்திருந்தாரு. லாஸ்ட் டைம் வந்தப்பயே அவர் கேட்டார். பட் கூட்டமாக இருந்துச்சுன்னு போயிட்டோம். சீரியஸ்லி க்ரஸ்ட் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். அப்போ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அவர் போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.